வணக்கம். அசுவிசும திட்டம் பத்தி நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. குறிப்பா இந்த மேன்முறையீடுகள், ஆட்சேபனைகள் விஷயத்துல. அதனால இதை எப்படி சுலபமா சரியா பண்றதுன்னு ஒரு தெளிவான வழிகாட்டிய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். தகுதி இல்லாதவங்களுக்கு வசதி படைச்சவங்களுக்கு தான் அஸ்விசும பணம் போகுது. இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே எங்கேயாச்சும் கேட்டிருப்போம் இல்லையா? சில சமயம் நாமளே கூட ஆதங்கத்துல சொல்லியிருப்போம். உண்மையா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி கிடைக்கல, ஆனா தேவையில்லாதவங்க பலனடைறாங்க. இதுதான் நம்ம பலரோட மனக்குமரல். சரி, இதுல இருந்து தான் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். பாருங்க, இது சும்மா ஒரு குற்றச்சாட்டு மட்டும் இல்ல. நிஜமாவே நம்மள பலருக்கு பணம் சேரல. சிலரோட அப்ளிகேஷன் இன்னும் இன் ப்ராசஸ்ல தான் இருக்கு. அப்பீல் பண்ணி ஒரு பதிலும் இல்ல. பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணியும் பணம் வரல. ஏன் சிலருக்கு வந்துட்டு இருந்த பணமே திடீர்னு நின்னு போச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கா? அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண்றதுக்கு நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல மக்கள் மனக்குறைகள் பத்தி பார்த்தோம். அடுத்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு புது வாய்ப்பை பத்தி பார்ப்போம். அப்புறம் எப்படி அப்ளை பண்றது, இதுல கவனிக்க வேண்டிய எச்சரிக்கைகள் என்ன, கடைசியா டெட்லைன் என்ன, ஹெல்ப்புக்கு யாரை கூப்பிடலான்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு நல்ல செய்தி. அஸ்வசும திட்டத்தோட 2வது கட்டத்துக்கான 2வது பெயர் பட்டியல் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இது வெறும் ஒரு லிஸ்ட் இல்லைங்க, இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. இது வரைக்கும் நடந்த தவறுகளை சரி பண்ணிக்கவும், விடுபட்டு போன தகுதியானவங்களை சேர்க்கவும், தகுதி இல்லாதவங்களை நீக்கவும் நமக்கு கிடைச்ச ஒரு வழி இது. சரி, இந்த மேன்முறையீடு, ஆட்சேபனை, அதாவது அப்பீல், ஆப்ஜெக்ஷன், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். உங்க பேர் லிஸ்ட்லேருந்து நீக்கப்பட்டிருந்தா, இல்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கேட்டகரியில உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா, நீங்க உங்களுக்காக பண்றதுதான் மேன்முறையீடு, அதாவது அப்பீல். அதே நேரத்துல தகுதியே இல்லாத ஒருத்தருக்கு இந்த உதவி கிடைக்குதுன்னு உங்களுக்கு உறுதியா தெரிஞ்சா, அவங்க மேல நீங்க புகார் பண்றதுக்கு பேருதான் ஆட்சேபனை, அதாவது ஆப்ஜெக்ஷன். சிம்பிள் இல்லையா? ஓகே, இப்போ இந்த அப்பீல் அல்லது ஆப்ஜெக்ஷனை எப்படி சப்மிட் பண்றது? அதுக்கு ஒரு 4 சுலபமான வழிகள் இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். இதோ பாருங்க, இந்த 4 வழிகள்ல உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நீங்க பயன்படுத்தலாம். 1. இன்டர்நெட் வசதி இருந்தா eservices.wbpd.gov.lk வெப்சைட்ல நேரா ஆன்லைன்லே அப்ளை பண்ணிடலாம். இதுதான் ரொம்ப வேகமான வழி. 2வது, wbpd.gov.lk வெப்சைட்ல இருந்து ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பொறுமையா ஃபில் பண்ணி கொடுக்கலாம். 3வது, உங்க ஏரியா பிரதேச செயலகத்துக்கு நேர்ல போய் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அங்கே கொடுக்கலாம். கடைசி வழி, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு தோணுச்சுன்னா அங்க இருக்கிற நலன்புரி அதிகாரிகள் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு உதவி செய்வாங்க. தயங்காதீங்க. இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். குறிப்பா ஒருத்தர் மேல நீங்க ஆட்சேபனை, அதாவது ஆப்ஜெக்ஷன் சொல்லும்போது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில ரூல்ஸும் இருக்கு, உங்களுக்கான பாதுகாப்புகளும் இருக்கு. கொஞ்சம் கவனமா கேளுங்க. தகுதி இல்லாத ஒருத்தர் பத்தி புகார் கொடுக்கணும்னு நினைச்சா நமக்கு ஒரு பயம், ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா? ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க அடையாளம் பாதுகாக்கப்படும். ஆமாங்க, உங்க பேரை கூட சொல்லாம யாருனே காட்டிக்காம நீங்க புகார் கொடுக்க முடியும். சோ உங்க பாதுகாப்பை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஆனா அதே நேரத்துல ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் இருக்கு. இந்த வசதியை நம்ம தவறா பயன்படுத்தக்கூடாது. தனிப்பட்ட விரோதம் இல்ல பழிவாங்குற நோக்கத்தோட ஒருத்தர் மேல பொய்யா புகார் கொடுத்தா அது சட்டப்படி குற்றம். அதுக்கு தண்டனையும் உண்டுன்னு அரசாங்கம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அதனால இந்த விஷயத்துல நாம ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும். அதனால ஒருத்தர் மேல ஆப்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. 1, இது பழி வாங்குறதுக்கான விஷயம் கிடையாது. 2, உண்மையிலே தகுதி இல்லாத ஒருத்தருக்கு பணம் போகுதுன்னு உறுதியா தெரிஞ்சா மட்டும் புகார் பண்ணுங்க. 3, முடிஞ்சா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா அதையும் சேர்த்து கொடுங்க. கடைசியா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் அதிகாரிகள் நேர்ல போய் விசாரிப்பாங்க. அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். சரி, இப்போ எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள். 1, கடைசி தேதி என்ன, இன்னொன்னு உதவிக்கு யார கூப்பிடுறது. வாங்க உடனே பார்க்கலாம். இந்த தேதிய நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லனா எங்கேயாச்சும் எழுதி வச்சுக்கோங்க. ஏப்ரல் 10, 2026. ஆமா, இதுதான் கடைசி நாள். இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிக்கிறது தான் நல்லது. இதுல எந்த குழப்பமும் வேண்டாம். நீங்க உங்க பேருக்காக அப்பீல் பண்றீங்களா இல்ல தகுதி இல்லாத ஒருத்தர் மேல அப்ஜெக்ஷன் பண்றீங்களா, எதுவா இருந்தாலும் சரி, 2க்குமே கடைசி நாள் ஒண்ணுதான். ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ள உங்க விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிடுங்க, மறக்காதீங்க. இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு ஏதாவது சின்ன சந்தேகம் வந்தாலும் சரி, இல்ல இன்னும் விவரம் தேவைப்பட்டாலும் சரி, யோசிக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 1924
1924. இதுதான் அஸ்வசும திட்டத்தோட அதிகாரப்பூர்வ ஹெல்ப்லைன் நம்பர். அவங்க உங்களுக்கு தெளிவா வழிகாட்டுவாங்க. ஆக இப்போ எல்லா தகவல்களும் உங்க கையில இருக்கு. ஒரு நல்ல வாய்ப்பும் நம்ம முன்னாடி இருக்கு. இந்த திட்டத்துல இருக்கிற தப்புகளை சரி பண்ணி உண்மையிலே யாருக்கு உதவி தேவையோ அவங்களுக்கு அது போய் சேர்றத உறுதி பண்றது இப்போ நம்ம ஒவ்வொருத்தரோட கையில, குறிப்பா உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சரியான மாற்றத்தை கொண்டு வருவோமா?